அதிகாரம் 8. யூதாவின் வெற்றிகள், யூதாவின் கிளர்ச்சி. யூதா மக்கபேயுவும் அவருடைய தோழர்களும் யாருக்கும் தெரியாமல் ஊர்களில் நுழைந்து தங்களுடைய உறவினர்களை அழைத்து யூத நெறியில் பற்றுறுதியோடு இருந்த மற்றவர்களையும் சேர்த்து ஏறத்தாழ 6000 பேரை திரட்டினார்கள். அவர்கள் ஆண்டவரை துணைக்கு அழைத்து அனைவராலும் ஒடுக்கப்பட்ட மக்களை கண்ணோக்கும்படியும் இறைப்பற்றில்லாத மனிதரால் தீட்டுப்பட்ட கோவில் மீது இரக்கம் கொள்ளும்படியும் மன்றாடினார்கள். அழிந்து விரைவில் தரைமட்டமாகும் நிலையில் இருந்த நகரின் மீது இரக்கம் காட்டும்படியும் ஆண்டவரை நோக்கி முறையிடும் குருதியின் குரலுக்கு செவிசாய்க்கும்படியும் சட்டத்துக்கு எதிராக மாசற்ற குழந்தைகளை படுகொலை செய்ததையும் அவரது பெயரை பழித்துரைத்ததையும் நினைவு கூறும்படியும் தீமை மீது அவருக்குள்ள வெறுப்பை வெளிப்படுத்தும்படியும் வேண்டினார்கள். மக்கபேயு தம் வீரர்களுக்கு முறையான பயிற்சி அளித்ததால் பிறவினத்தார் அவரை எதிர்த்து நிற்க முடியவில்லை. ஆண்டவருடைய சினம் அப்போது இரக்கமாக மாறியிருந்தது. மக்கபேயு திடீரென வந்து நகரங்கள் ஊர்கள் தோறும் புகுந்து அவற்றுக்கு தீ வைப்பார். போர்த்திர முக்கியத்துவம் வாய்ந்த இடங்களை கைப்பற்றிய பின் பகைவர் பலரை துரத்தி அடிப்பார். இத்தகைய தாக்குதலுக்கு இரவு வேளை மிகவும் ஏற்றதாக இருக்க கண்டார். அவருடைய பேராண்மையை பற்றிய பேச்சு எங்கும் பரவிற்று. நிக்கானோரின் படையெடுப்பு. யூதா சிறிது சிறிதாக முன்னேறி வருவதையும் மேன்மேலும் வெற்றிகள் பெற்று வருவதையும் கண்ட பிலிப்பு அரசின் நலன்களை காக்க உதவிக்கு வருமாறு கூலே சிரியா பெனிசியா நாடுகளின் ஆளுநரான தாலமிக்கு மடல் எழுதினார். உடனடியாக பத்ரோக்குலு என்பவனின் மகனும் மன்னனின் முக்கிய நண்பர்களுள் ஒருவனுமான நிக்கானோரை தாலமி தேர்ந்தெடுத்து யூத இனம் முழுவதையும் அடியோடு அழிப்பதற்காக பல்வேறு நாடுகளை சேர்ந்த 20,000ற்கு குறையாத வீரர்களுக்கு தலைவனாக அவனை அனுப்பி வைத்தான். படைத்தலைவனும் போர் தொழிலில் மிகுந்த பட்டறிவு கொண்டவனுமான கோர்கியாவையும் அவனுடன் சேர்த்து அனுப்பினான். பிடிபடும் யூதர்களை அடிமைகளாக விற்பதால் கிடைக்கும் தொகையை கொண்டு ரோமையர்களுக்கு மன்னன் திரையாக செலுத்த வேண்டிய 80 டன் வெள்ளியை கொடுக்க நிக்கானோர் திட்டமிட்டான். எல்லாம் வல்லவரின் தண்டனை தீர்ப்பு தன்மேல் வரப்போகிறது என்பதை எதிர்பாராத நிக்கானோர் தாலந்து ஒன்றுக்கு 90 அடிமைகளை கொடுப்பதாக உறுதியளித்து யூத அடிமைகளை வாங்க வருமாறு கடலோர நகரங்களுக்கு உடனே சொல்லி அனுப்பினான். நிக்கானோரின் படையெடுப்பை அறிந்த யூதா அவனது படையின் வருகை பற்றி தம்மோடு இருந்தவர்களிடம் கூறினார். கோழைகளும் கடவுளின் மத்தியில் நம்பிக்கையற்றவர்களும் அவரை விட்டு ஓடினார்கள். மற்றவர்கள் தங்களிடம் எஞ்சியிருந்த உடைமைகள் அனைத்தையும் விற்றார்கள். போரிடும் முன்பே தங்களை விற்றுவிட்ட கொடியவனான நிக்கானோரிடமிருந்து தங்களை விடுவிக்குமாறு ஆண்டவரை வேண்டினார்கள். தங்கள் பொருட்டு ஆண்டவர் இவ்வேண்டுதலை நிறைவேற்றாவிடினும் அவர் தங்கள் மூதாதையரோடு செய்திருந்த உடன்படிக்கையின் பொருட்டாவதும் அவர்கள் தங்கியிருந்த தூய்மையும் மாட்சியும் மிக்க பெயரின் பொருட்டாவதும் நிறைவேற்றும்படி மன்றாடினார்கள். மக்கபேயு தம் ஆள்கள் 6000 பேரையும் ஒன்று திரட்டினார். பகைவரை கண்டு கலங்காதிருக்கவும் தகுந்த காரணமின்றி தங்களை எதிர்த்து வருகின்ற பெருந்திரளான பிறவினத்தார் முன் அஞ்சாமல் இருக்கவும் துணிவுடன் போராடவும் அவர்களுக்கு அறிவுரை கூறினார். மேலும் சட்டத்துக்கு முரணாக பிறவினத்தார் திருவிடத்தை தீட்டுப்படுத்தியதையும் இழிவுபடுத்தப்பட்ட நகருக்கு கொடுஞ்செயல் புரிந்ததையும் தங்கள் மூதாதையருடைய வாழ்க்கை முறையை மாற்றியதையும் தங்கள் கண்முன் கொள்ளுமாறு அறிவுறுத்தினார். பிறவினத்தார் படைக்கலங்களையும் தீரச் செயல்களையும் நம்பி இருக்கின்றனர். நாமோ நம் எதிரிகளையும் ஏன் உலகம் அனைத்தையுமே ஒரு தலையசைப்பால் அழிக்கக்கூடிய எல்லாமல்ல கடவுளை நம்பியிருக்கிறோம் என்று அவர் கூறினார். மேலும்
தம் மூதாதையருக்கு உதவி கிடைத்த நேரங்களைப் பற்றி அவர்களுக்கு எடுத்துச் சொன்னபோது, சனகெரிபின் காலத்தில் 1,85,000 பேர் அழிந்தனர் என்று மொழிந்தார். பாபிலோனில் கலாத்தியருக்கு எதிராக நடைபெற்ற போரில் 4,000 மாசிதோனியருடன் சேர்ந்து 8,000 யூதர்கள் மட்டுமே கலாத்தியரை எதிர்த்தார்கள். இருப்பினும் மாசிதோனியர் நெருக்கப்பட்ட போது அந்த 8,000 யூதர்கள் விண்ணக இறைவனிடமிருந்து தங்களுக்கு கிடைத்த உதவியைக் கொண்டு 120,000 கலாத்தியரை கொன்றார்கள். மிகுந்த கொள்ளை பொருட்களையும் எடுத்துச் சென்றார்கள் என்றும் கூறினார். நிக்கானோரின் வீழ்ச்சி. இத்தகைய சொற்களால் மக்கபேயு தம் ஆட்களுக்கு உற்சாகமூட்டினார். தங்கள் சட்டங்களுக்காகவும் நாட்டுக்காகவும் உயிரை கொடுக்க அவர்களை ஆயத்தப்படுத்தினார். அதன்பின் தம் படையை 4ஆக பிரித்தார். ஒவ்வொரு பிரிவுக்கும் தலைவராக தம் சகோதரர்களான சீமோன், யோசேப்பு, யோனத்தான் ஆகியோரை ஏற்படுத்தி ஒவ்வொரு பிரிவுக்கும் 1,500 வீரர்களை ஒதுக்கினார். மேலும் திருநூலிலிருந்து உரக்க படிக்க எலேயாசரை ஏற்படுத்தினார். கடவுளே நமக்கு துணை என்று கூறி போர்க்குரல் எழுப்பினார். பின்னர் தம் முதல் படைப்பிரிவை தாமே நடத்திச் சென்று நிக்கானோரை எதிர்த்து போர் தொடுத்தார். எல்லாம் வல்லவர் அவர்கள் பக்கம் நின்று போர் புரியவே 9,000க்கும் மிகுதியான எதிரிகளை அவர்கள் கொன்றார்கள். நிக்கானோரின் படையில் பெரும்பாலோரை காயப்படுத்தி முடமாக்கினார்கள். பகைவர்கள் எல்லாரும் நிலைகுலைந்து ஓடச் செய்தார்கள். தங்களை அடிமைகளாக வாங்க வந்திருந்தவர்களிடமிருந்து பணத்தை கைப்பற்றினார்கள். தொலைவுக்கு பகைவர்களை துரத்திச் சென்றபின் ஏற்கனவே நேரமாகிவிட்டதால் அவர்கள் திரும்பி வர வேண்டியதாயிற்று. அன்று ஓய்வு நாளுக்கு முந்தைய நாளாயிருந்த காரணத்தால் அவர்களை துரத்திச் செல்லும் முயற்சியை கைவிட்டார்கள். எதிரிகளின் படைக்கலங்களை ஒன்று சேர்த்து பொருட்களை பறித்து கொண்டபின் ஆண்டவரை போற்றி நன்றி கூறி ஓய்வு நாளை கடைபிடித்தார்கள். ஏனெனில் அவர் அந்நாள் வரை அவர்களை பாதுகாத்திருந்தார். அந்நாளில் அவர்கள் மீது தம் இரக்கத்தை பொழியத் தொடங்கியிருந்தார். ஓய்வு நாளுக்கு பின் கொள்ளை பொருட்களுள் சிலவற்றை போரில் துன்புறுத்தப்பட்டவர்களுக்கும் கைம்பெண்களுக்கும் ஆதரவற்றோருக்கும் கொடுத்தார்கள். எஞ்சியதை தங்களுக்குள்ளும் தங்கள் பிள்ளைகளோடும் பகிர்ந்து கொண்டார்கள். இதன்பின் அவர்கள் பொதுவில் கடவுளிடம் கெஞ்சி மன்றாடினார்கள். இரக்கமுள்ள ஆண்டவர் தம் ஊழியர்களோடு முழுமையாக நல்லுறவு கொள்ளும்படி அவரை இறைஞ்சி வேண்டினார்கள். தீமோத்தேயு, பாக்கீது ஆகியோரின் வீழ்ச்சி. தீமோத்தேயு, பாக்கீது ஆகியோரின் படைகளோடு யூதர்கள் போராடிய போது அவர்களுள் 20,000க்கும் மிகுதியானவர்களை கொன்று அவர்களின் மிக உயர்ந்த கோட்டைகளுள் சிலவற்றை கைப்பற்றினார்கள். மிகுந்த கொள்ளை பொருட்களுள் ஒரு பாதியை தங்களுக்குள் பகிர்ந்து கொண்டார்கள். மறுபாதியை போரில் துன்புறுத்தப்பட்டோர், ஆதரவற்றோர், கைம்பெண்கள், முதியோர் ஆகியோருக்கு பகிர்ந்தளித்தார்கள். எதிரிகளின் படைக்கலங்களை ஒன்று சேர்த்து மிக கவனத்துடன் அவை அனைத்தையும் போர்த்திறன் முக்கியத்துவம் வாய்ந்த இடங்களில் சேமித்து வைத்தார்கள். எஞ்சிய கொள்ளை பொருட்களை எருசலேமுக்கு கொண்டு சென்றார்கள். தீமோத்தேயுவின் படைத்தலைவனை அவர்கள் கொன்றார்கள். அவன் மிக கொடியவன், யூதர்களை கடுமையாக துன்புறுத்தியவன். தங்கள் மூதாதையரின் நகரில் வெற்றி விழாவை அவர்கள் கொண்டாடிக் கொண்டிருந்தபோது ஏற்கனவே தூய இடத்தின் கதவுகளை தீக்கிரையாக்கி இருந்தோரை சுட்டெரித்தார்கள். இவர்களுள் ஒரு சிறு வீட்டிற்குள் ஓடி ஒளிந்து கொண்ட கல்லிஸ்தேனும் ஒருவன். இவ்வாறு இவன் தன் தீச்செயல்களுக்கு ஏற்ற தண்டனையை அடைந்தான். நிக்கானோரின் சான்று. யூதர்களை விலைக்கு வாங்கும்படி 1000 வணிகர்களை கூட்டி வந்திருந்த மாபெரும் கயவனான நிக்கானோரை இழிந்தவர்கள் என்று அவனால் கருதப்பட்டவர்கள் ஆண்டவரின் துணையோடு தோற்கடிக்கவே அவன் தன் உயர்தர ஆடையை களைந்தெறிந்துவிட்டு தப்பியோடும் அடிமை போல் அந்தியோக்கியாவை அடையும் வரை
நாட்டினூடே தனிமையில் ஓடினான். தன் சொந்த படையை அழித்ததுதான் அவன் கண்ட பெரும் வெற்றி. எருசலேம் மக்களை அடிமைகளாக விற்று அதன் வழியாக கிடைக்கும் தொகையை கொண்டு உரோமையர்களுக்கு திரை செலுத்துவதாக உறுதி கூறியிருந்த நிக்கானோர், யூதர்களுக்கு ஒரு பாதுகாவலர் உண்டு என்றும் அவரால் விதிக்கப்பட்ட சட்டங்களை அவர்கள் பின்பற்றுவதால் அவர்களை தோற்கடிக்க முடியாது என்றும் அறிக்கையிட்டான்.